உங்கள் கல்யாண நாள் என்னைக்கு? ஏப்ரல் 9. கல்யாணத்துக்கு பிறகு ரிலீஸ் ஆன தேவயானி மேமுடைய முதல் படம் என்ன? தமிழில் அழகி இல்லை. ஆனந்தம் இருக்கு. கோலங்கள் சீரியல் எந்த இயர் டெலிகாஸ்ட் ஆச்சு? 2003 நவம்பர் 22. அவங்க படங்களில் நடித்த கேரக்டர் நேம் அது என்ன படம்னு கரெக்டாக நீங்கள் கெஸ் பண்ணணும். சாந்தி வாசுதேவன். அது 3 BHK. அது இப்போ வந்த படம். ஓகே. பார்க்கலன்னா வீட்டில் சாப்பாடு போட மாட்டாங்களா, அதனால கூட்டிகிட்டு போய் பார்க்க. இந்த கணவன் மனைவிக்கான அந்த ஒரு பாண்டிங் எப்படி இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த ஜென்ரேஷன் எப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? எல்லா ஜென்ரேஷன்லேயும் சேர்தலும் பிரிதலும் இருக்கத்தான் செய்யுது. நம்ம ரொம்ப சாதாரண ஆளுங்க, நானும் ஆகட்டும் தேவயானி ஆகட்டும் ரொம்ப சிம்பிளான ரொம்ப எளிமையான ஆளுங்க. இது வரைக்கும் நான் அவங்களுக்காக ஒரு பர்த்டே கிஃப்ட் கொடுத்ததில்லை. நான் தான் என்னையே உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஒரு பெரிய கிஃப்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. தேவயானி மேம் ஃபஸ்ட் டைம் எங்கே மீட் பண்ணீங்க? ஞாபகம் ஒரு கண்ணீரில் வலசரவாக்கம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஒரு பூஜை போட்டு அந்த இடத்துல தான் சூரிய வம்சத்துக்காக அந்த இடத்துல அவங்க உட்காந்துட்டு இருந்தாங்க. சத்யா கார்டன்லேருந்து சாலிகிராமம் நடந்து தான் போவேன். அப்படி நான் ஒரு நாள் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு காம்பவுண்டுக்கு உள்ளுக்குள்ளே இருந்து ஒரு பொண்ணோட குரல், ராஜ்குமார் ராஜ்குமார் அப்படின்னு கூப்பிட்டாங்க. களஞ்சியம் சாரோட டைரக்ஷனில் அவங்க ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. போயிட்டு நான் லொக்கேஷனில் வந்திருக்கிறேன்னு சொன்ன உடனே அவங்க ஷார்ட் முடிச்சுட்டு அங்கேருந்து ஓடி வந்தாங்க. படம் பண்ண போகிறீங்களா? அந்த கண்ணு கதை தானே அப்படின்னா. ஆமாம், கதையெல்லாம் எதுவும் வேணாம், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஓகே நம்ம பண்ணுறோம் அப்படின்னா. ஓகே, நீ வருவாயனா? நீ வருவாயனா. இப்போ ராஜகுமாரன் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காரு? எம்ஏஆ நேச்சுரல்ஸான பொருட்களை நிறையா ரெடி பண்ணிவிட்டு அதை கொடுத்துட்டு மக்களுக்கு அனுப்பிட்டுருக்கேன். இயற்கையான பொருட்களோடைய அதே அப்படியே அதில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் வராது, நல்லது உடம்புக்கு. அந்த மாதிரியான நீங்களே தயார் பண்ணி அதை விற்கிறீங்க? ஆமாம். என்னென்ன பொருட்கள் இது? எங்கிட்ட நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய். நீயே ஒரு விளக்கெண்ணெய்னு எல்லோரும் திட்டுறாங்க, அது வேறு விஷயம். அப்போ 2 விளக்கெண்ணெய் அப்படி வச்சுக்கலாம். இது நம்முடைய ப்ராடக்ட்ஸு. ஃபில்மிட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரஞ்சித் கண்ணன். தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நபர் தான் இந்த இன்டர்வியூவில் நாம் மீட் பண்ண வந்திருக்கோம். சோஷியல் மீடியா ஆகட்டும், யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எந்த பக்கம் தெரிந்தாலும் இவரை நாம் பார்க்கலாம். அந்த அளவுக்கு இப்போ அவர் மிகப்பெரிய வைரல் ஆகிட்டு இருக்காரு. தமிழ் சினிமாவில் நல்ல நல்ல படங்களை கொடுத்தவர், ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு பேரும் எடுத்த ஒருத்தர். கெஸ் பண்ணியிருப்பீங்க. கதையாசிரியர், இயக்குனர், நடிகர்னு பல அவதாரங்கள் இருக்கக்கூடிய ராஜகுமாரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஒரு ஜாலியான ஒரு செக்மெண்ட்டோட இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள் சார். உங்களுடைய மெமரி பவரை நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். சில கேள்விகள் கேட்க போகிறேங்களா தேவயானி மேம் பற்றியும் உங்களை பற்றியுமே. உங்கள் கல்யாண நாள் என்னைக்கு? ஏப்ரல் 9. இயர் 2001. ரைட், ஓகே, பாஸ் ஆகிட்டீங்க. கல்யாணத்துக்கு பிறகு ரிலீஸ் ஆன தேவயானி மேமுடைய முதல் படம் என்ன? தமிழில் அழகி. இல்லை. அழகி தான். கல்யாணத்துக்கு முன்னாடி ஆனந்தம் இருக்குது. எஸ், ஓகே, ஆனந்தம் தான். அது கல்யாணத்துக்கு முன்னாடி கமிட் ஆன படம். கல்யாணத்துக்கு அப்புறம் அதுக்கு ஷூட்டிங் இல்லை, ரிலீஸ் ஆனது. கல்யாணத்துக்கு பிறகு ரிலீஸ் ஆனதுன்னா அது ஆனந்தம் தான். ஓகே. கோலங்கள் சீரியல் எந்த இயர் டெலிகாஸ்ட் ஆச்சு? 2003 நவம்பர் 22. நைஸ், கரெக்ட். ஓகே. இப்போ நான் மேமுடைய சில கேரக்டர் நேம் சொல்கிறேன். அவங்க படங்களில் நடித்த கேரக்டர் நேம் அது என்ன படம்னு கரெக்டாக நீங்கள் கெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்கிறேன். நான் அவங்க படங்கள் எல்லாம் பார்த்தது இல்லை பெருசாக. பெரிய பெரிய ஹிக்கான படங்கள் தான் இருக்கலாம். நான் அப்படியே அதற்காகலாம் படங்கள் பார்க்குறதில்ல, சந்தர்ப்பம் அமைஞ்சாதான் பார்ப்பேன். ட்ரை பண்ணி பார்க்கலாமா? மேபி பார்க்கலாம். சாந்தி வாசுதேவன். அது 3 BHK. சொல்லிட்டீங்களே அப்புறம். அது இப்போ வந்த படம். ஓகே. பார்க்கலன்னா வீட்டில் சாப்பாடு போட மாட்டாங்களா, அதனால கூட்டிகிட்டு போய் பார்க்க ஆரம்பிப்பாங்க. வளர்மதி சண்முகம். அது அழகி. சூப்பர். ஜெயந்தி. எனக்கு தெரியல. மறுமலர்ச்சி. மறுமலர்ச்சி பார்த்தேன், பட் எனக்கு. ஓகே. பத்மினி. ஃப்ரெண்ட்ஸு. சூப்பர். சகுந்தலா. எனக்கு தெரியல. பாட்டாளி. பாட்டாளி பார்த்தேன், பட் எனக்கு தெரியல. பரவாயில்ல, 5க்கு 3 கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்களே. சூப்பர் சார். இப்போ ராஜகுமாரன் அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காரு? உங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்துட்ருக்கேன். இப்போ இல்லை, இப்போ என்ன பண்ணிட்டுருக்காரு? நான் பின்னாடி பேனர்லாம் இருக்குது. இதுவா? இது எம்ஏஆ நேச்சுரல்ஸ். நம்ம நேச்சுரல்ஸான பொருட்களை நிறையா ரெடி பண்ணிவிட்டு அதை கொடுத்துட்டு மக்களுக்கு அனுப்பிட்டுருக்கேன். நேச்சுரல்ஸுங்கிறது ஒரு இயற்கையான பொருட்களோடைய அதே அப்படியே இருக்கிறது இருக்கிறபடியே
கொடுக்கறதுனால அதில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் வராது, நல்லது உடம்புக்கு. அது மாதிரியான நீங்களே தயார் பண்ணி அதை விற்கிறீங்க? ஆமாம். என்னென்ன பொருட்கள் இதில் இருக்குது? எங்கிட்ட நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய். நீயே ஒரு விளக்கெண்ணெய்னு எல்லோரும் திட்டுறாங்க, அது வேறு விஷயம். அப்போ 2 விளக்கெண்ணெய் அப்படி வச்சுக்கலாம். இது வந்து நம்மளுடைய ப்ராடக்ட்ஸு. இதோடைய பேஸ் பண்ண நல்லா தேங்காய் எண்ணெயை பேஸ் பண்ணி தான் எல்லா சோப்பும் தயாரிக்கிறோம். ஒரு 14 சோப்ஸ் இருக்குது. 14 வெரைட்டி ஆஃப் சோப் இருக்குது. ஃபேஸ் க்ரீமு, ஹேர் ஆயில், இது இல்லாமல் டிஃப்ரெண்டான ஒரு 4 டைப் ஹேர் ஆயில் இருக்குது. கரிசலாங்கண்ணி, கருவேப்பிலை, இந்த மாதிரி மூலிகைகள் கலந்த ஹேர் ஆயில் இருக்குது. அப்புறம் நம்மளுடைய விளைபொருட்களை வச்சுட்டு சத்து மாவு மாதிரியான விஷயங்கள் இருக்குது. அதை வந்து நான் பூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன், இமயா பூஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் இப்போ தயாரிக்கிறது எல்லாமே முழுக்க முழுக்க இயற்கை சார்ந்த பொருட்களை வச்சு 100% நேச்சுரல் ஹனி, 100% தேன் அப்படிங்கிறது. ஏன்னா நம்மகிட்ட இருந்து எடுக்கிறதுனால அது நமக்கு தெரியும், அது அப்படி தான். ஓகே, அதாவது சோப்பு, ஆயில், சாப்பாடு ஐட்டம் எல்லாமே இதுக்குள்ளே வந்துடும். எல்லாமே இருக்குது, நிறைய இருக்குது. வெயிட் லாஸ் பவுடர் கூட ஒன்று இருக்குது. ஓ, ஓகே. அது வெயிட் லாஸ் பண்ணும், அதுக்காக அது நேச்சுரல் தான். உங்களுடைய கல்யாண வாழ்க்கை, ஏன்னா சினிமாவில் இது கேட்குறீங்க, தேவயானி மேம் வச்சு அப்படியே காதலிச்சு கல்யாணமாக அது மாறிடுது. இப்போ வரைக்கும் ஒரு அழகியாக நிறைய பேருக்கு எடுத்துக்காட்டாக அவங்களுடைய வாழ்க்கை இருக்குது. ஆனால் இந்த ஜென்ரேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய பேர் கல்யாணம் பண்ணுறாங்க, நிறைய விவாகரத்துகள் நடந்துகிட்ருக்கு. இந்த கணவன் மனைவிக்கான அந்த ஒரு பாண்டிங் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த ஜென்ரேஷன் எப்படி இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? எப்படி இருக்கணும்? எல்லா ஜென்ரேஷன்லேயும் சேர்தலும் பிரிதலும் இருக்கத்தான் செய்யுது. நாம் அது ஒன்றும் இல்லை. நம்ம ரொம்ப சாதாரண ஆளுங்க, நானாகட்டும் தேவயானி ஆகட்டும் ரொம்ப சிம்பிளான ரொம்ப எளிமையான ஆளுங்க. எங்கள்கிட்ட எந்த விதமான பகல் கனவும் இல்லை. ரொம்ப நேச்சுரலான யதார்த்தமான ஆட்கள் தான். பெரிய செலவுகள் பண்ணுறவங்களும் இல்லை. ஒரு ஆடம்பரமான ஹோட்டல் சாப்பாடு அப்படி இப்படியெல்லாம் இல்லை. இது வரைக்கும் நான் அவங்களுக்காக ஒரு பர்த்டே கிஃப்ட்டு கொடுத்ததில்லை, ஒரு கல்யாண கிஃப்ட்டு கொடுத்ததில்லை, ஒரு புடவை வாங்கி கொடுத்ததில்லை, எதுவுமே நான் இது வரைக்கும் கொடுத்ததில்லை. சீரியஸ்லி அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்களா? எதிர்பார்த்துருக்கலாம், என்னத்தான் அவங்க நான் தான் என்னையே உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு நானே பெரிய கிஃப்ட்டு தான் அப்படின்ற மாதிரி, நானே ஒரு பெரிய கிஃப்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. இப்போ குழந்தைக்கு பர்த்டே வருது பிரியங்காவுக்கு, இது வரைக்கும் அவங்களுக்கு கூட நான் எந்த கிஃப்ட்டும் வாங்கி கொடுத்ததில்லை. இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு இது தான். அன்னைக்கு மட்டும் கொடுப்பீங்க, அப்புறம் அடுத்த நாள் நீங்கள் தரமாட்டீங்களா? எல்லா நாளும் உங்களுக்கு கிஃப்ட்டு தான். இப்படி ஒரு அப்பா அம்மா இருக்கிறதே உங்களுக்கு கிஃப்ட்டு தான் அப்படியெல்லாம் சொல்லி சமாளிச்சுட்டு. ஆக நம்ம ரொம்ப சாதாரணமான எளிமையான ஆட்கள். ஒரே நாள் மாதிரி தான் எல்லா நாளும் இருக்கும் நம்மக்கிட்ட. பொங்கலுக்காக ஒரு மாதிரியோ தீபாவளிக்கு ஒரு மாதிரியோ நம்மக்கிட்ட இருக்காது. எவ்ரிடே ஒரே மாதிரி ஒரே விஷயமாக தான் இருக்கும் எல்லா நாளும். அதனால் நம்ம அதை அப்படியே போயிட்டுருக்கோம், அவ்வளோதான். தேவயானி மேம் ஃபஸ்ட் டைம் எங்கே மீட் பண்ணீங்க ஞாபகம் ஒரு கண்ணீரில்? ஆமாம், வலசரவாக்கம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில். அங்கே தான் நாங்கள் எப்போவுமே முதல் நாள் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒரு பூஜை போட்டு. அந்த இடத்துல தான் சூரிய வம்சத்துக்காக அந்த இடத்துல அவங்க உட்காந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க நடித்த படங்கள் பார்க்குறது இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் ஒரே ஒரு காதல் கோட்டை பார்த்துருந்தேன். அப்போ கூட எனக்கு அவங்க யாருன்னு தெரியாது பெருசாக. ஓகே. சூரிய வம்சத்துலேயும் எனக்கு அவங்க வந்திருக்காங்க ஒரு ஹீரோயின், அவ்வளோதான். எனக்கு அது ஒன்றும் இது இல்லை. இது எப்படி சார் அந்த காதலை படக்குன்னு பழகுனீங்க? கல்யாணம் வரைக்கும் வந்ததில் எப்படி? ஒரே ஒரு 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 எப்படி சார், எப்படி சார் அப்படின்ட்டு ஏதோ ஒரு தவிப்பில் கேட்குறீங்க. இன்னும் கல்யாணம் ஆகலையா? ஆயிடுச்சு. ஆன பிறகுமோ இவ்வளோ தவிப்பு? கியூரியாசிட்டி தான், தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஏன்னா அப்போ தான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறீங்க, படம் முடியும் போது ஒரு காதல் ஏற்படுது, நாளடைவில் கல்யாணமாக மாறுது. அது அவங்க ரொம்ப சின்ன பொண்ணு, சரிங்களா? நீங்கள் படங்களில் பார்க்குற ஒரு பெரிய ஆள் இல்லை அவங்க. ஏன்னா எங்களோட கல்யாணத்தும் போதே அவங்க 73ல் பிறந்தவங்க, சரிங்களா? 83, 93, 20 இயர்ஸ் ஆகிருக்கும். இந்த ஷூட்டிங் நடக்கிறது 95ல் இல்லை 96ல், சரிங்களா? நான் ஒரு 23, 26 இருக்குமா? ஆமாம், 26 பக்கம் இருக்கிற ஒரு இது. அப்படியா? 73னா 93னா 20. இப்போ 96ல் நடந்தது அது படம். ஆமாம், அப்படின்னா 23. அதான் சின்ன வயசு தான். நீங்கள் படங்களில் பார்க்குற அளவுக்கு பெரிய ஆள் இல்லை அவங்க. அவர் சின்ன பொண்ணுக்கே உண்டான சின்ன மென்டாலிட்டி தான் இருக்கும், சரிங்களா? நடிக்கும் பொழுது அவங்க பெரிய பெரிய சீன்களை பெரிய பெரிய வசனங்களை கலெக்டராகலாம் பேசுகிறது என்ன, மாமனார் காலை தொட்டு கும்பிடுதுன்னுங்கிற அந்த ஸ்கெட்டப்புக்கு அவங்க மேட்ச் ஆவாங்களாங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருந்தது, எங்களுக்கு இருந்தது.
அவ்வளோ சின்னதாக தான் சாதாரணமாக தான் இருக்கும் அது. ஆனால் நடிப்பு நல்லா மெச்சூராக பண்ணியிருந்தாங்க. தெரியாது, ஒரு வார்த்தை தமிழ் தெரியாது அவங்களுக்கு, எதுவுமே தமிழ் தெரியாது. எவ்வளோ பக்கம் பக்கமாக வசனம் இருக்குது. அவங்களுக்கு நடிப்பு தெரியும். அதை நடிக்கிறதுக்கு அவங்க ஆல்ரெடி நிறைய படங்கள் பண்ணிட்டு வந்ததுனால அது தெரியும். எல்லா டயலாக்ஸையும் ஹிந்தியில் எழுதி அதை கரெக்டாக இருக்குதான்னு ஒரு வாட்டி 2 வாட்டி கேட்டுக்கிட்டு அதன் பிறகு அதை தமிழில் அவங்க இது பண்ணுவாங்க. ஆனால் லிப்ஸ்குள்ளேயே பேசிடுவாங்க. ஓப்பனாக பேசினா தவறுகள் தெரிஞ்சிடும். அது மாதிரி பேசி அதை மேனேஜ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க. அது நிச்சயமாக அவ்வளோதான். அது சின்ன பொண்ணுக்கு சின்ன ஆட்களோட, சின்ன பசங்களோட, எங்களை மாதிரியான சின்ன ஆட்களோட தான் நல்ல பழக்கம். பெரிய ஆட்களோட சொல்லுங்கள் சார், ஒரு மரியாதையோட எஸ் சார் அந்த அப்படி இருக்கும். நாங்கள் தான் விளையாட்டாக நிறையா பேசுகிறதுக்கு உண்டான சான்சஸ் எல்லாம் இருக்கும். அப்போவே அவங்க ரொம்ப நல்லா அழகாக பேசுவாங்க, ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக எல்லாரையும் ட்ரீட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த படம் முடிஞ்சது அவ்வளோதான். அந்த படம் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது எங்களுக்கு ஒன்றும் இல்லை. நான் எப்பொழுதுமே டோட்டல் ஆர்டிஸ்ட்டை மேனேஜ் பண்ணுவேன், அவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவேன், அவங்களுக்கு எப்படி கரெக்டாக எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துருவேன். இப்போ ஒரு லொக்கேஷனில் நிற்கும் பொழுது கூட சரத் சார் நிற்கிறாருன்னா கூட நான் முதல்ல நாங்கள் போயிட்டு நிற்போம், உட்காருவோம். இந்த இடத்துல நம்மளால் நிற்க முடியுதா, உட்கார முடியுதா, நடக்க முடியுதா பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆர்டிஸ்ட் போவோம். ஏன்னா ஆர்டிஸ்ட்டுகளுக்கு தெரியாது ஒரு இடத்துல நம்ம போய் என்ன நிற்கிறோம், டயலாக் பேசுகிறோங்கிறது அவங்களுக்கு. அது இல்லாமல் டைரக்டர் சொல்லி கேட்கலன்னா தப்பாக நினைப்பாங்களோன்ட்டுக்கெல்லாம் போயிடுவாங்க. பட் நாம் அதை செஞ்சு பார்த்துட்டு தான் முடிவு பண்ணணும் அந்த இடத்த. அது எல்லாமே இதெல்லாமே ஒரு சேஃப்டி தான். இது எல்லாமே நம்ம செஞ்சிட்ருப்போம். அதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க எவ்வளோ கவனமாக ஆர்டிஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுறாங்க. அதெல்லாம் ஒரு வெயிலில் ஒரு செவுத்து மேலே அப்படி சாயிற மாதிரி காதலா சாங்கில் வருது. நான் சொல்கிறேன், அந்த கொதிச்சுக்கிட்டு இருக்குது விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஈர துணி போட்டு அந்த இடத்துல தொடச்சி, முதுகெல்லாம் ஓப்பனாக தானே இருக்குது, அதெல்லாம் தொடச்சி இது பண்ணி கொஞ்சம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இதெல்லாம் இருக்குதில்ல, அவங்களால சொல்ல முடியாது இல்லையா, அதெல்லாம் இருக்குது. அந்த மாதிரி கவனமாக இருக்கிறது, டயலாக்ஸை சொல்லி கொடுக்குறது, யாரும் போட்டு கொடுக்காம டைரக்டர்கிட்ட எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி வேலை செய்கிறது, இதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க. அவங்களுக்கு பரவாயில்ல, ஒரு ரொம்ப நல்ல ஆளாக இருக்காரு. அப்படி தான். நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணிங்களா, அவங்க பண்ணாங்களா? ப்ரப்போஸெல்லாம் இதில் ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் ஷூட்டிங் முடிஞ்சது 96லேயே முடிஞ்சிருச்சு. 97ல் இந்த சாங் ஒன்று எடுத்தோம் ஏப்ரலில். 97ல் ஜூலையில் படம் ரிலீஸ் ஆகிடுச்சு. அப்போ பெரிய ஸ்ட்ரைக் நடந்துட்டு இருந்தது, யாருக்கும் வேலை இல்லை, எல்லோரும் வீட்டில் தான் இருக்காங்க. அந்த மாதிரி அது எங்களுடைய ஆஃபீஸ்க்கு நான் நடந்து தான் போவேன். என்னோடய சத்யா கார்டன்லேருந்து சாலிகிராமம் நடந்து தான் போவேன். அப்படி நான் ஒரு நாள் போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு காம்பவுண்டுக்கு வெளியில் இருந்து உள்ளுக்குள்ளேருந்து ஒரு பொண்ணோட குரல், ராஜ்குமார் அப்படின்னு கூப்பிட்டாங்க. எனக்கு யாரா இப்படி கூப்பிட்றாங்க ராஜ்குமார்னு வேறு அப்படின்னு பார்த்தா, அப்புறம் இவங்க ஷூட்டிங் இல்லைனால அவங்க வீட்டில் இருந்திருக்காங்க, அதுதான் அவங்க வீடு. நேராக அந்த வீட்டுக்கு பின்னாடி தான் எங்கள் ஆஃபீஸு. ஆனால் எங்களுக்கு அது வரைக்கும் தெரியாது, பார்த்தது இல்லை. நடுவில் ஒரு 30 feet ரோடு இருக்குது, அதுதான் அவங்க வீடா எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு அதை தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு அவகாசம் இல்லை. இந்த வீட்டை தானேன்னா 30 feet ரோடு, அப்புறம் எங்கள் ஆஃபீஸ். அப்போ தினமும் நான் அந்த வழியாக போகும்படியாக இருக்குது. அவங்க அன்னைக்கு உள்ளே கூப்பிட்டுட்டு காஃபி டீ எல்லாம் கொடுத்து, ஏன் இப்படி பண்ணி எங்கே போயிட்டுருக்கீங்க, இதுதான் எங்கள் ஆஃபீஸ்னால் அவங்களுக்கு தெரில இங்கே தான் ஆஃபீஸ் இருக்குங்கிற விஷயம். ஆஃபீஸ்னால் ஒரு டிஸ்கஷன் கதைகளுக்கான ஒரு ஆஃபீஸ் இருக்குது. சூப்பர் குட் ஆஃபீஸ் போக் ரோடில் இருக்குது, அதுதான் எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஆஃபீஸ்னால். இது எங்காவது ஒரு வீடு எடுத்து நாங்கள் உட்காந்து எழுதிட்டு இருப்போம்ல, அப்படியா இங்கே தான் இருக்கீங்களா, சரி சொல்லிட்டு அப்புறம் அப்படியே அம்மா எங்கூட சூரியவம்சம்லேயே நல்லா பழகியிருக்காங்க. அம்மாவுக்கு நான் எப்போவுமே சப்போர்ட்டாக பேசிகிட்டு இருப்பேன். அவங்க அம்மா தேவயானி அம்மா, அவங்கள பற்றி தெரியும் அவங்களுக்குமே. ஆமாம், அதனால் அவ்வளோதான். அதன் பிறகு அந்த நேரத்தில் நான் ஒரு கதை சொன்னேன் சார். ஏன்னா அவங்களும் வீட்டில் உட்காந்துட்ருக்காங்க, நாங்களும் ஷூட்டிங்கெல்லாம் எதுவும் இல்லாமல் அடுத்த படத்துக்கான வேலைகள் போயிட்டுருக்குது. அடுத்த படம் என்ன, நிச்சயமாக உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் தான், அதைத்தான் நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம், ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு கதை சொன்னேன், அவங்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி எப்போ பண்ணுவீங்க அப்படின்னாங்க. நான் இந்த படம் முடியணும், நான் எப்போவுமே டைரக்டர் சொல்லுவார் சீக்கிரம் டைரக்டர் ஆகுங்க, சூரியவம்சம் கிட்டலேயும் அவர் சொல்லுவார் நீங்கள் சீக்கிரம் டைரக்டர் ஆகுங்க அந்த மாதிரி. நான் சொன்னேன், நான் 99ல் தான் சார் இயக்குனர் ஆவேன், அப்போ தான் எனக்கு 100% டைம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நம்பிக்கை இருக்குது அதெல்லாம். ஆமாம், ஓகே, அப்படியே நான் சொல்லிகிட்டே இருப்பேன். சரின்னு சொல்லி 99ல் நான் டைரக்டர் ஆகும்பொழுது இவங்க ஏதோ ஒரு ஷூட்டிங்கில் இருந்தாங்க. மேனேஜர் மேடத்தை பார்த்து ஒரு லைன் சொல்லிட்டிங்கன்னா அவங்க ஓகே சொல்லிட்டாங்கன்னா இதான் சொல்லி என்னை அழைச்சிட்டு போனாங்க சூப்பர் குட்லேருந்து.
மீனம்பாக்கம் பக்கத்தில் ஏர்போர்ட்டுக்கு அந்த பக்கம் பூந்தோட்டம்னு ஒரு படம் அது. ஆமாம். களஞ்சியம் சாரோட டைரக்ஷனில் அவங்க ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. போயிட்டு நான் லொக்கேஷனில் வந்திருக்கிறேன்னு சொன்ன உடனே அவங்க ஷாட் முடிச்சுட்டு அங்கேருந்து ஓடி வந்தாங்க. மூச்சு வாங்க வந்து படம் பண்ண போகிறீங்களா, சூப்பர் குட்லையா, மேனேஜர் சொன்னார். ஆமாம், ஓகே, என்ன கதை, அந்த கண்ணு கதை தானே அப்படின்னாங்க. ஆமாம், கதையெல்லாம் எதுவும் வேணாம், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ஓகே நம்ம பண்ணுறோம் அப்படின்னா. ஓகே, நீ வருவாயனா? நீ வருவாயனா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மறுபடியும் ஷூட்டிங்கில் தான் நம்ம பார்க்குறோம். நடுவில் வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் படப்பிடிப்பு தான் நம்ம பார்க்குறோம். பூஜை அன்னைக்கு கூட அவங்க இல்லை, பூஜைக்கு ஃபோட்டோஸ் எடுக்க கூட அவங்க இல்லை. அவங்க ஏதோ வெளியூரில் மைசூர் அந்த மாதிரி எங்கேயோ படப்பிடிப்பு இருக்காங்க. நான் சூரியவம்சத்தோட ஸ்டில்லு தான் பூஜை அன்னைக்கு போட்டிருக்கேன். ஓகே. 2 ஹீரோக்களுக்கு நடுவில் ஒரு பொண்ணு வாக் பண்ணி வர மாதிரி ஒரு டிசைன் பண்ணி பூஜை அன்னைக்கு அந்த விளம்பரம் தான் போட்டேன். அது வந்து சூரியவம்சத்தில் இருக்கிற ஒரு ஸ்டில்லு தான், அது ஒரு புடவையோடு இருக்கிற ஸ்டில். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க ஷூட்டிங்க்கு தான் வராங்க. மார்ச் 1 ஷூட்டிங் நம்ம போகிறோம். அந்த மார்ச் 1 ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங்க்கு அவங்க வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு டேவே நம்ம ஒரு ஹெவி சீன் தான் எடுத்தோம். இன்டர்வல் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, ஆனால் அந்த கண்ணுக்கு எனக்கு 1000 சம்மந்தம் இருக்குன்னு இன்டர்வல் முடியும். ஆஃப்டர் ஓப்பன் பண்ண ஒரு மொட்டைப்பாறை மேலே ரமேஷ் கண்ணாவும் தேவயானி பார்த்திபன் சார் உட்காந்துருப்பாங்க. ஒயிட் ஷாட்டில் உட்காந்துருப்பாங்க. க்ளோஸில் உட்காந்துருக்கும்போது ஒரு பெல் அடிக்கிற சத்தங்க. திரும்பி பார்த்தா ஒரு கோவில் சின்னதாக இருக்குது, அதில் ஒரு பெல் அடிச்சுட்டு அவங்கள நோக்கி தேவயானி வருவாங்க. வந்து நிற்பாங்க. அவங்க பேசாமல் சைலண்டாக இருப்பாங்க. ஒரு லெட்டரை அவங்க கொடுப்பாங்க, உங்கள் ஃபோட்டோ அப்படின்னு. அவர் அதை பார்த்துட்டே வாங்குவார். உங்கள் ஃபோட்டோவை நான் கேட்டு வாங்கினது சத்தியமாக உங்களை பார்க்குறதுக்கு இல்லை அப்படி. இதுதான் ஃபஸ்ட் ஷாட்டு. இதுதான் ஃபஸ்ட் ஷாட்டு, ஃபஸ்ட்டு சீன் ஷூட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஃபுல்லாக அதை சொல்ல அந்த சீனை விவரிக்கும் பொழுது எனக்கு கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மாதிரி ட்ராப்ஸ் எல்லாம் வருது. அவங்க பார்த்துட்டு எவ்வளோ ஹெவியான சீனாக இருக்குதுன்ற புரிஞ்சுட்டு அவங்களும் அதை அழகாக பண்ணியிருப்பாங்க. இப்போ நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த சீன் ஃபஸ்ட்டு டே எடுக்கப்பட்ட சீன் அது. அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு பிறகு அடுத்த ஷெட்யூலும் நாங்கள் போனோம். ஏன்னா இந்த ஷெட்யூல் பார்த்திபன் சாரோட பண்ணோம், அடுத்த ஷெட்யூல் அஜித் சாரோட வித்து பார்த்திபன் சார் கொஞ்சம் வந்துக்கிற மாதிரி போனோம். அது மார்ச் 8 ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணோம் 99. அஜித் சார் வந்தார், அது தேவயானி மேடம் வந்தாங்க. ஒரு நாள் முன்னாடியே அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அஜித் சார் ஈவினிங் 4 o'clock வந்தார் 8. அது வரைக்கும் நாங்கள் ஏதோ வச்சு எடுத்துகிட்டு இருந்தோம். ஈவினிங் 4 o'clock வந்தார். வந்து சேர்ந்து அப்புறம் அது அடுத்த நாள் எல்லாம் எடுத்தோம். இப்படியா நம்ம படம் போயிட்டே இருக்கு. ஆமாம், அந்த படம் அந்த ஷெட்யூல் முடியும் பொழுது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அவங்களுக்கு அது இல்லை. அதுக்கப்புறமும் ஒரு ஷெட்யூல் போனோம். ஒரு ஷெட்யூலில் ஒரு சாங் நாகர்கோவிலில் தான் எடுக்க வேண்டியது இருந்தது. அது வந்து ஆகஸ்ட் 15 இந்த படம் ரிலீஸ். நீ வருவேன்னா அதுக்கு முன்னாடி மாதம் என்னது, ஜூலை 13 மறுபடியும் நாங்கள் போனோம் சாங்காகவா? சாங்காக. எந்த சாங் அது? தேவதை வந்து விட்டால் சாங். ஆக அந்த சாங் முடியும் பொழுது அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த படம் முடிஞ்சது, நம்ம சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு. பேக்கப் ஆன பிறகு அவங்க நின்றுட்டே இருக்கிறாங்க பக்கத்துலேயே. அப்படியே நின்று எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நான் போய் என்னம்மா அப்படின்னு சொன்னேன். அவ்வளோதான், முடிஞ்சது இல்லை ஷூட்டிங் எல்லாம், சூப்பர் யூனிட் இல்லை அந்த மாதிரி ஏதோ சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், இல்லை இன்னும் ஒரு நாள் இருக்குது அப்படின்னு. அப்படியா, அது சென்னையில் தான் வச்சு எடுத்துடுவோம் இருக்குது அப்படின்னோட ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவங்க கிளம்பி போனாங்க. அப்புறம் சென்னையில் ஒரு நாள் அங்கே வச்சுட்டு எடுத்தோம். அதில் தான் அந்த சலக்கு சலக்கு சரிகை சேலை பாட்டு, பார்த்திபன் சாரோடைய பீச் ஷாட்டுகள் எல்லாம் எடுத்தோம். பீச்சில் தான் எடுத்தோம். பீச் ஷாட்டுகள் எல்லாம் எடுத்தோம். விக்ரமன் சாருடைய அந்த ஒரு ஃபோட்டோ வரும் ஓப்பனிங்கில், அது கூட எடுத்தார். அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ஷூட் பண்ணது கிச்சாஸ் பண்ணார். என்னுடைய கேமராமேன் வேறு படத்துக்கு போயிட்டார். அவ்வளோதான், கிச்சாஸ் சார் பண்ணார். இப்படியா படம் முடிஞ்சு ஒரு மாலை எல்லாம் போட்டு, ஹீரோயினுக்கு ஒரு மாலை, ஹீரோவுக்கு ஒரு மாலை போட்டு பூசணிக்காய் உடைத்தோம். அப்போ என்ன பண்ணிட்டார் ஹீரோ பார்த்திபன் சார், எனக்கு அந்த மாலையை போட்டு இந்த பக்கம் பார்த்திபன் சார், இந்த பக்கம் அம்மா, நடுவில் நான் தேவயானி, நான் 2 மாலையும் கழுத்துமா இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ செட் ஆகிடுச்சு. அதை முடிஞ்சு போச்சு. கடைசியில் அந்த ஃபோட்டோ வந்து நிஜமாகவே மாலையும் கழுத்துமா இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு.